Hello guys, welcome to Knowledge Harvester channel. நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கூகுள் ஃபோட்டோஸில் வந்துட்டு ஒரு புது அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா கூகுள் ஃபோட்டோஸ் ஸ்டார்ட்ஸ் ரோலிங் அவுட் ஏஐ பவர்ட் ஹேஸ் ஃபோட்டோஸ் ஃபாலோவிங் வெயிட் லிஸ்ட் சைன்அப்ஸ். அதாவது கூகுள் வந்து அவங்களோட ஜெமினி ஏஐ வெளியே ரிலீஸ் பண்ண பிறகு அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே ஏஐ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது எல்லாம் எப்படி சொல்கிறதுனா ஒரு டெக்ஸ்ட் இது பண்ணுறதுக்கு ஒரு இமெயில் ஜிமெயிலாக இருக்கட்டும். ஸோ அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே இன்டெகிரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா இப்போ வந்து கூகுள் ஃபோட்டோஸில் அவங்க என்ன இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபாலோயிங் கூகுள் ஓப்பனிங் ஏ வெயிட் லிஸ்ட் ஆக்சஸ் ஃபார் லாஸ்ட் மந்த் கூகுள் ஃபோட்டோஸ் இஸ் நவ் ரோலிங் அவுட் ஆஸ் ஃபோட்டோஸ் டு சம் யூசர்ஸ். அதாவது கூகுள் ஃபோட்டோஸில் ஆஸ்க் ஃபோட்டோஸ் அப்படின்னு ஒரு ஃபீச்சர்ஸ் கொண்டு வராங்க. ஸோ அது என்ன இது ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ நம்மளோட ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே அந்த ஏஐ வந்து கம்பேர் பண்ணிவிட்டு ஸோ நம்ம வந்து ஒரு சர்ச் ப்ராம்ப்ட் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ அதுக்கு ஏற்றது போல் நம்மளோட ஃபோட்டோஸ் வந்து அது வந்து ரிசல்ட்டை வந்து எடுத்து கொடுக்கும். ஸோ அதுதான் இது வந்து எப்போ வந்து வெயிட்டிங் லிஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா லாஸ்ட் செப்டம்பரில், அதாவது போன மாதம் வந்து ஓப்பன் பண்ணாங்க. பர்டிகுலராக வந்து யூஎஸ் யூசர்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணாங்க. குளோபல் யூசர்ஸ்க்கு யாருக்குமே வந்து அவங்க வந்து ரிலீஸ் பண்ணலை. ஸோ அதுக்கப்புறமா இப்போ வந்து ஒரு சில யூசர்ஸ்க்கு வந்து இதை வந்து எப்படி சொல்கிறதுனா யூஸ் பண்ணுறது போல், அதாவது பீட்டான்னு நினைக்கிறேன். ஸோ பீட்டா போல் ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன் ஃபஸ்ட் ஓப்பனிங் ஆஸ் ஃபோட்டோஸ் யூ வில் பி ப்ராம்ப்டட் டு ரிவ்யூ ஹவு த ஃபியூச்சர்ஸ் ஒர்க். அதாவது நீங்கள் வந்து உங்களுக்கு சப்போஸ் இந்த ஃபியூச்சர்ஸ் ஒர்க் ஆனிச்சு அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணோடனே இது போல தான் ப்ராம்ப்ட் ரிவ்யூ ஹவு ஃபோட்டோஸ் யூஸ் ஜெமினி அப்படின்னு. ஸோ நம்மளோட டேட்டாஸ் எல்லாம் எப்படி ப்ரைவேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெவர் யூஸ்டு ஃபார் ஆட்ஸ் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஸோ மேக்ஸிமம் எல்லாமே அவங்க எல்லாம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது, ஆனாலுமே அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்லாம் யாரும் பார்க்குறது இல்லை. ஸோ நம்மளோட ஃபோட்டோஸ் எப்படியோ ஏதோ ஒரு இடத்துல வந்து வெளியில் வந்துடுது. ஸோ இது போல் தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா ப்ராம்ப்ட் எல்லாம் கொடுத்த பிறகு ஸோ வெல்கம் பென்ஸ், ஸோ கிளாட் யூ ஆர் ஹியர் ஆஸ் வி சாட் கீப் இன் மைண்ட் ஐ எம் ஸ்டில் லேர்னிங். ஸோ அதாவது பீட்டா அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இதிலே அதாவது அந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே. ஸோ அதுக்கப்புறமா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஃபோட்டோஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னா ஸோ வந்து பார்த்தீங்களா வென் டிட் ஐ மூவ் இன் டு மை ஹவுஸ் அப்படின்னு ஒரு ஃபோட்டோஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு சர்ச் ப்ராம்ப்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு சஜஷன் மாதிரி கொடுத்துருக்கு. I am not sure. I could not find photos of your moving into your house. But if you did find pictures from April 1, 2013 that show the outside and inside of your house. அதாவது வீட்டில் உள்ள வெளியில் இருக்கும் பார்த்தீங்களா வாசல்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த ஃபோட்டோஸ் வந்து சிமிலராக இருக்கிறத எடுத்து கொடுத்துருக்கு. ஸோ அதுக்கப்புறமா வென் டிட் ஐ சி ஆப்னர் லாஸ்ட். ஆப்னர்னா அவனோட ஃப்ரெண்டை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து அவங்களோட ஃபோட்டோஸ் ரீசெண்டாக எப்போ ரெண்டு பேரும் மீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அந்த ஃபோட்டோஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே போல் இது இந்த ப்ராம்ப்டும் அதே போல் தான். ஸோ சிமிலராக இதாவது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஸோ நம்மளோட ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணிவிட்டு அது வந்து ஒரு சர்ச் மாதிரி இருக்கும். ஸோ அதில் போய்ட்டு நம்ம ஏதாவது ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிருந்தோம் அப்படின்னா அந்த ஈவெண்ட்டை மென்ஷன் பண்ணி ஏதாவது நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னா ஏன்னா எல்லாமே கனெக்டடாக தான் இருக்கும். ஸோ நம்ம கூகுள் ஜிமெயில் வந்து யூஸ் பண்ணுறதுனால கூகுள் மேப்ஸில் நமக்கு எந்த ஈவெண்ட்டு போனோன்னு தெரிஞ்சிருக்கோம். ஸோ அது மூலமாக நம்மளோட எங்கே போகணும் அப்படின்னு நம்மளோட லொக்கேஷன் பிளேஸ் எல்லாமே கனெக்டட் ஆகிருக்கும். ஸோ அது மூலமாக இந்த சர்ச் வந்து நல்லாவே ஒர்க் ஆகும். ஸோ இப்போ வந்து இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பீப்புள்ஸ் வச்சு நம்ம ப்ராம்ப்ட் கேட்டோம் அப்படின்னா நல்லா ஒர்க் ஆகுது. அதுபோல் ஈவெண்ட்டு ஸோ அதுபோல் பிளேஸை பற்றிலாம் கேட்டோம் அப்படின்னா பெருசாக எதுவும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டேங்குது அப்படின்னு தான் சொல்லி. ஸோ ஸ்டில் பீட்டாவில் இருக்கனால போக போக வந்து இதை வந்து இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. ஒருவேளை நீங்கள் யூஎஸில் இருக்கீங்க அப்படின்னா ஸோ அவங்களோட வெயிட்டிங் லிஸ்ட்டில் ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து அதை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நாம் இந்த வீடியோவில் பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பற்றி பார்ப்போம். தேங்க்ஸ் கைஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ அண்ட் டூ சப்ஸ்கிரைப் சேனல் ஃபார் ஒன் வியூஸ்.